Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். நீங்கள் அவங்களோட எதிர்பார்த்த வீடியோ இதுதான். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வருது. அதாவது மோடி வந்தானே, ராகுல் வந்தானே, இந்தியா கூட்டணி வந்தானே, இல்லை வந்து பிஜேபியை திரும்பி எலெக்ட் ஆனானே, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சாத்தியக்கூறுகள் தென்படக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் எது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் குருஜி. ரைட். ஓகே, இப்போ ஆளுக்கு ஒன்று அப்படி ஜாலியாக. ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாமா? ஏர்டெல், ஜியோ. ஏர்டெல், ஜியோ தான் லிஸ்ட் ஆகலையே. ஆமாம் ஆமாம். வோடஃபோன், இண்டஸ் டவர்ஸ், மூணு வந்து ப்ரைம் கேண்டிடேட் சொல்லுவேன். இன்னைக்கு கூட ஏர்டெல்லோட சுனில் மிட்டலோட இன்டர்வியூ வந்திருக்கு எக்கனாமிக் டைம்ஸில். நல்ல பியூட்டிஃபுல் ஸ்பீச்சு அண்ட் கரெக்ட் தாட் ப்ரொவோக்கிங் இன்டர்வியூன்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ இந்த கம்பெனி எல்லாம் பண்ணோம். ஏன் அதுதான் முக்கியமானது. ஆஃப்டர் த எலெக்ஷன் அவங்களுடைய ஏஆர்பியூ ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆக போது எல்லாரும் ஏற்ற போகிறாங்க. இன்வெஸ்டர் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் குஷி தான். அண்டு இன்னைக்கு 1350 அது மாதிரி கோட் ஆகிட்டு இருக்கு. ஏர்டெல் ட்ரெமெண்டஸாக ரைஸ் ஆகும். இன்னைக்கு 208 அவங்களுடைய ஏஆர்பியூ இட் வில் டச் 300 இந்த வருஷம் எண்டுக்குள்ளே 100% ஷுவராக சொல்கிறேன் நான். அதேமாதிரி வோடோஃபோனோ அவங்களுடைய இதுவும் வந்து நிறைய 20,000 crores வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. another 2,000 crores from the promoters. இதெல்லாம் எந்த ஐடியாவில் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் அந்த ஏஆர்பியூ இன்க்ரீஸ் பண்ணோம், 4G நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், 5G சைட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோள்னால இவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணால இண்டஸ் டவர், ஏன்னா அவங்க கொடுக்குற டவரை வச்சு தான் இவங்க கம்யூனிகேட்டே பண்ணுறாங்க. இவங்களுடைய எல்லா வயர்லெஸ் நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவங்களும் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியும் will do. எஸ். ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா ஜொமேட்டோ நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஃபுட்டு கரெக்டு, ஃபுட் அக்ரிகேட்டர் அது அவங்க நல்லா பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்ளத்துலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியே வந்துட்டுருக்காங்க. அதுவும் ஒரு குட் கேண்டிடேட் தான் நம்ம சொல்லணும். அப்புறம் இன்னொரு ஏரியா ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் என்ன இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஏன்னா அதோட ஃபுட்ஃபால் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எவ்ரி குவார்ட்டர் பார்த்துட்டே இருக்கோம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது இப்போ ரிசல்ட்ஸ் லெமன் ட்ரீ ஹோட்டல்லேருந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அவங்க பாருங்கள் எல்லா செக்மெண்ட்லேயும் இருக்காங்க. ரைட் ஃப்ரம் த பட்ஜெட் ஹோட்டலாக இருந்தாலும், இல்லாட்டா மிட் செக்மெண்ட்டாக இருந்தாலும், அப் ஸ்கேல் இல்லாட்டா அப்பர் அப் ஸ்கேல், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. எதர் ஆரிகா, ரெட் ஃபாக்ஸ், கீஸ் அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் ஹோட்டல்ஸ் வச்சுட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட எல்லா டைப் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்குது, கேட்ரிங் டு எல்லா டைப் ஆஃப் பீப்புள் அப்படின்ட்டு. இவங்களோட ஓன் ஹோட்டல்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் அசட் லைட் மாடலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய அக்ரிமெண்ட் வர சைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் பொருந்தாது. அதே மாதிரி தாஜ் குரூப் IHCL இருப்பாரு, அதுவும் அதே மாதிரி தான். அவங்களும் வந்து நல்லா க்ரோ ஆவாங்க. ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டு பி வாட்ச்ட் 100% சொல்லலாம். ஓகே. அப்புறம் நம்ம ஹோட்டல்ஸ் சொல்லும்போது ஐடிசி கூட இப்போ பாருங்கள் ஹோட்டல் டிவிஷன் வந்து தனியாக டிமர்ஜ் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஐடிசி ஹோட்டலும் டு பி வாட்ச்டு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்மை ட்ரிப் மாதிரியான இந்த ட்ராவல் ஏஜென்ட் நடத்தக்கூடிய கம்பெனியும் லைக் ரேட் கெயின் அவங்களாம் சாஃப்ட்வேர் சப்ளை பண்ணுறாங்க. அந்த கம்பெனிஸ் கூட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. இப்போ டெக் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டா இந்தியாவோட NVIDIA அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வெப். ஓகே. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். 1,700 rupees கிட்ட கோட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 2,100 2,200 கோட் ஆகிட்டு இருக்கு. அண்டு அது டாடா டெலிகம்யூனிகேஷன்ஸ், ஏன்னா இவங்க வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் அந்த மாதிரி இதுலேயும் இவங்க தான் பேக் போன். எல்லா டெலிகாம் கம்பெனிஸ்க்கும் இவங்க தான் பேக் போன். அதனால் இந்த கம்பெனி டாடா கம்யூனிகேஷன் அதுவும் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் இந்த மேப் மை இந்தியா, ஸோ இது வந்து ஒரு ப்ரைம் கேண்டிடேட் ஃபார் பர்ஃபார்மன்ஸ்க்கு. பட் ஜென்ரலாக மற்ற ஐடி கம்பெனிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாமே அதற்கு ஃபாரின் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணியிருக்குங்கிறதுனால. கரெக்டு. ஏன்னா அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கணும், அவங்களுடைய டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகணும், அண்ட் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையணும். அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கிறனால சாஃப்ட்வேர் கம்பெனி அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் அதிலெல்லாம் சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் தான் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே சார். இதுக்கப்புறம் பேட்டரி ஸ்டாக் சார், அமர்ராஜாவாக இருக்கட்டும், எக்ஸைடாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா பண்ணுறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஏன்னா இந்த லித்தியம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது. இந்த ஏரியாவில் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் அந்த கம்பெனி வில் பர்ஃபார்ம் வெரி வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஐ வில் சே தட் நியூட்ரல் தான் சொல்லுவேன் நான். நம்ம எப்படி இவங்க புது கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் வந்து அவங்களுடைய பாலிசி என்ன, அவங்க எந்த டைரக்ஷனில் போகிறாங்கங்கிறத நம்ம டைம் ஆகும் அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. எப்படியும் 6 months to 1 year கழிச்சு தான் கிளியராக தெரியும். ஸோ அதனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த கமிட்மெண்ட்டும் பண்ண முடியாது. நம்ம வந்து கண்ட்ரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபிசிட் இருக்கிற கண்ட்ரி தான், அதில் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும். பட் பார்ப்போம் அவங்க புது கவர்மெண்ட்டு எந்த மாதிரி டைரக்ஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும். இதே கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நோ டவுட். இப்போ நம்ம அதை பற்றி பேச வரல. நம்ம என்ன சொல்லலாம், யார் வந்தாலும் இந்த கம்பெனிலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கிற அந்த டைட்டில் வச்சு தான் நம்ம பேசுகிறோம் நம்ம. ஓகே, அடுத்தது எனக்கு இந்த ஆசாத் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து டாடா டெக்னாலஜிஸ், இந்த கம்பெனிலாம் நல்லா இவங்கெல்லாம் வந்து அவங்களாம் இந்த ப்ரிசஷன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்காங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்கெல்லாம் பேக் போனாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சொல்லலாம் இந்த டாடா டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அசாட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் வந்து மார்க்கெட்டுக்கு எப்பொழுதும் தேவை. ஸோ அதனால் அவங்க வந்து த்ரைவ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும். அடுத்து ஒரு 3 கம்பெனி முக்கியமான கம்பெனி நினைக்கிறேன். ஒன்று என்னென்னா வந்து கேம்ப்ஸ், கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எஸ், அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி அண்ட் சிடிஎஸ்எல். வித்தவுட் டவுட்டு. ஏன்னா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்கே ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் வந்து நம்மளை மாதிரி யூடியூபர்ஸ் வந்து எஜுகேட் பண்ண அண்டு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம கண்ட்ரி இஸ் ஃபேமஸ் ஃபார் யங் பாப்புலேஷன் அண்ட் யூத்ஃபுல் பாப்புலேஷன், டைனமிக் பாப்புலேஷன். அவங்க வந்து நம்மளுடைய தலை விதியை மாற்றணும் அப்படின்னு போராடுற மக்கள் வேறு. அதனால வந்து இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா, வென்யூ, அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய பேர் வருவாங்க. அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணோம். பாருங்கள், பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஏஞ்சல் ஒன்னாக இருக்கட்டும், இல்லாட்டா 361 அதுவும் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்புறமேல வந்து சிடிஎஸ்எல், கேம்ப்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அண்ட் நல்லா பண்ணுவாங்க வேறு. ஓகே, அமிர்தாஞ்சன் நல்லா பண்ணுமா சார்? எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்த செருப்பு வியாபாரம் பண்ணுற கம்பெனிலாம் இருக்குல்ல, பாட்டா, ரிலாக்ஸோ ஃபுட்வேர், இதெல்லாம். ஏன்னா எந்த ஆட்சி வந்தால் அந்த மனுஷன் செருப்பு போட்டு தானே ஆகணும். அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். யார் வந்தாலும் அந்த தலைவலி இருக்க தானே போகுது. ஏங்க அந்த ஷேரை வாங்கி எனக்கு பெரிய தலைவலியே வந்துருச்சு. இன்னும் அந்த அமிர்தாஞ்சன் அப்ளை பண்ணால் கூட தலைவலி வரும்பொழுது ஷேர் ப்ரைஸ் ஏறும். அதுக்கு ஒன்றும் தெரியல, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம. ஸோ அதான் இந்த செருப்பு கம்பெனிலாம் சொன்னீங்களே, இந்த ரிலாக்ஸோ, கேம்பஸ், இதெல்லாம் வந்து நம்மளோட இந்தியாவோட பாப்புலேஷன், அவங்க வந்து அவங்களுடைய பர் கேபிட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆக இதில் ஸ்பெண்டிங் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அண்டு அதனால வந்து சொல்லலாம். பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், இமீடியட்டாக பார்க்க முடியாது. பாட்டா கம்பெனிக்கே ப்ராஃபிட் இப்போ குறைஞ்சிருக்கு, 2 கோடி குறைஞ்சிருக்கு. அதனால் வந்து இமீடியட்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தோம்னா இதுவும் பூம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இது என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜிக்கா, அதை பற்றி கூட நம்ம வீடியோ போட்டோம் நம்ம. அந்த மாதிரி இதில் வந்து ஐநாக்ஸ் பிவிஆர்லாம் ஏறுங்கிறீங்களா? ஸோ எந்த கம்பெனி அதாவது டிவோட்டிங் அந்த யங் பீப்புளுக்கு டிவோட் பண்ணுறாங்களோ அவங்க நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இமேஜிக்கா ஒரு கம்பெனி ரைட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இப்போது டாடா மோட்டார்ஸ் இருக்கலாம், மாருதியாக இருக்கலாம், ஹூண்டாய் ஐபி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடலாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிக்கெஸ்ட் கர்ஸ் என்னென்னா ஹியூஜ் டாக்ஸேஷன். அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியை க்ரோ ஆகாமல் இருக்குது. நம்மளுடைய பொட்டென்ஷியலுக்கு லெவலுக்கு அது வரவே இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 3 million கார்ஸ் ஏதோ நம்ம விற்றுட்ருக்கோம், ஆர் 3.4, இட் இஸ் க்ரோயிங் பை 8%, 7% அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஹை லெவல் ஆஃப் டாக்ஸேஷன். எப்படி இந்த கவர்மெண்ட் பிஹேவ் பண்ண போகிறாங்க? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை பற்றி டச் பண்ணுறதில்ல, பேசுகிறதும் இல்லை. ஸோ எவ்வளோ தடவை வந்து ஈவன் ஃபார் 2 வீலர் பாருங்கள் 28% டேக்ஸ் இருக்குது. அன்லஸ் இந்த இஷ்யூஸ்லாம் இதை அட்ரஸ் பண்ணலன்னா இந்த ஏரியா வந்து இந்த செக்மெண்ட் வந்து ஒரு நார்மல் க்ரோத்து, இந்தியாவோட க்ரோத்து 8%, 7% இருந்தால் இவங்க வந்து ஒரு 5-6% க்ரோ ஆகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, ஜென்ரலாக எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்
அதில் வந்து ஒரு குட் திங் என்னென்னா அந்த மான்சூன் வந்து ப்ரெடிக்டட் டு பி நார்மல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 4 நாளாகவே நல்ல இது இருக்குது, வின் பவர் ஜென்ரேஷன் நல்லா இருக்குது, அது கண்டினியூ ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த எஃப்எம்சிஜி நல்லா வந்துச்சுன்னா நம்ம இன்ஃப்ளேஷன் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷன் குறைஞ்சாலே நம்மளை பீப்புள்கிட்ட வந்து பணம் சர்ப்ளஸ் வந்து அவங்க கையில் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருளை போய் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த எஃப்எம்சிஜி, இந்த டியூரபிள் குட்ஸு இதிலெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும், பர்ச்சேஸ் நிறைய நடக்கும். அதனால் இந்த கம்பெனிஸ்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இம்மீடியட்டாகவே நம்ம அதோட இம்பேக்ட் நம்ம பார்க்கலாம் இன்னொரு 6 மந்த்ஸ்க்குள்ளே. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் செக்டர். ஃபார்மா அண்டு ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா, ஃபார்மாவை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் நியூட்ரல். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் எக்ஸ்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து பெரிய லெவலில் வந்து இவங்க பாலிசி இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டே இதுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் எதுவும் எடுத்த மாதிரி தெரியல, எக்ஸப்ட் த PLI ஸ்கீமு. அப்புறமேலே இந்தியாவையும் China +1 ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சில பாலிசிஸ் மெஷர்ஸ் தான் எடுத்தாங்க. அண்டு வேறு எதுவும் எடுக்கலை டு டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அதனால் இவங்களுடைய க்ரோத் வந்து டிபெண்ட்ஸ் ஆகும் இவங்களுடைய இன்னோவேஷன் பொறுத்து தான் இருக்குது. அண்டு இன்னோவேஷன் சக்சீட் பண்ணணும், இல்லாட்டா இவங்களுடைய கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். அப்போ தான் இவங்களுடைய க்ரோத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் நியூட்ரல் வெயிட் தான் நம்ம சொல்கிறேன் நான் இந்த இதுக்கு. ஸோ ஃபார் அஸ் த ஹெல்த் கேர் இஸ் கன்சர்ன்டு, அது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரி. அது வந்து ஒரு 3-5 இயர்ஸ் டைமில் இந்த ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி குரூப் வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி கோல்டு ஸ்டாக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை கரெக்ட். அந்த டிஃபென்ஸு, அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, இதெல்லாம் வந்து க்ரோ ஆகுமா என்னங்கிறத நம்ம கிளியராக சொல்ல முடியாது. அது வந்து அகெயின் நம்ம நியூட்ரலாக தான் வச்சுக்கணும் அந்த இதை. அடுத்து 2 இருக்குது சார். ஒன்று வந்து EV, இன்னொன்று வந்து ரினியூவபிள். இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த சேம் சப்போர்ட் கிடைக்கும், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சேம் சப்போர்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகேஷன் வேறு இந்தியா மேலே இருக்குது. ஏன்னா 2030 இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுங்கிற ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கிறனால இது வந்து கண்டினியூ ஆகும். இதுக்கு சப்போர்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். பெரிய கவர்மெண்ட் ஒன்றும் இதுக்கு ஒன்றும் பெரிய இன்சென்டிவ் சப்சிடிலாம் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரி ஆன் இட்ஸ் ஓன் வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ டாடா பவர், சுஸ்லாம், அதானி கிரீன் இது எல்லாமே வந்து நல்லா பண்ணுறீங்க. அதை பற்றி சொல்ல முடியாது. நம்ம இந்த கம்பெனி அந்த கம்பெனி இந்த ஏரியாவில் சொல்கிறதுக்கு கஷ்டம். பட் ஆனால் ஜென்ரலாக வந்து இந்த மாடல் மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அந்த ரினியூவபிள் அசெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கம்பெனிஸாக இருக்கட்டும், அண்டு அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ இது கண்டினியூ ஆகும். அந்த அவங்களுடைய டிமாண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். இதில் மென்ஷன் பண்ண எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும்தான். எந்த ஸ்டாக்குமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதனால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 11:30 மணிக்கு குறிச்சி கூட நீங்கள் என்டர் பண்ணலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.